யுவிகா பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக நம்ம இன்னைக்கு போற இடம் முஞ்சிரையில இருக்க முதியோர் இல்லத்துக்கு தான். ஃபர்ஸ்ட் டைமா தான் நம்ம முதியோர் இல்லத்துல போய் கேக்கே செட் பண்ண போறோம். கொஞ்சம் பயமாவும் இருந்தது, கொஞ்சம் கியூரியாசிட்டியாவும் இருந்தது. எதுக்காக பயமா இருந்தது அப்படின்னா, இந்த கேக்குமே நான் ஃபர்ஸ்ட் டைமா தான் பண்றேன் 3 டயர் வச்சு. ஸோ வெயிட் தாங்குமான்னு உள்ள பயம் வந்து எனக்கு இருந்தது. இந்த கேக் ஆர்டர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்த விஷயம் எதனால அப்படின்னா, இது வந்து பெரியவங்களுக்கு பண்ற கேக். ஸோ க்ரீம் எல்லாமே கம்மி பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மேங்கோ வச்சு ஃப்ரெஷ்ஷாக பண்ணணும்னு மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம வீட்டில் ஒருத்தங்களாம் அவங்கள எல்லாருமே பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. கேக் செட் பண்ணி முடிச்சதுமே வந்து போக வேண்டாம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி கம்பல் பண்ணனால நாங்களும் அங்கே வெயிட் பண்ணோம். சூப்பராக கேக் கட்டிங்கும் நடந்துச்சு. கேக்கு வழக்கம் போல் நம்ம தான் பீஸ் போட்டு கெடுத்துருந்தோம். எல்லாருக்குமே நல்லா பிடிச்சது. ஃபீட்பேக்கும் சொல்லியிருந்தாங்க கேக் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு. எல்லாருமே வந்து வாங்கி வாங்கி சாப்பிட்டப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எல்லாத்தையும் விட அந்த பர்த்டே பாப்பாவே வாங்கி வாங்கி சாப்பிட்டது என்னால் நம்பவே முடியல. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எனக்கு இன்னைக்கு தோணிட்டே இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு மட்டும்தான் இவ்வளோ கியூட்டான கஸ்டமர்ஸ் வராங்களா, இல்லை எல்லா பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு இது மாதிரி கியூட்டான கஸ்டமர்ஸ் வராங்களா அப்படிங்கிறதா. 99% வந்து எனக்கு நல்ல கிளைண்ட்ஸ் தான் தராங்க கடவுள். அவங்க கூட இருந்தப்போ வெளியே ஆட்கள் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. எவ்வளோக்கு பயந்துட்டு போனேனோ அங்கே போனப்போ அதை விட்ட ஹாப்பியா இருந்தேன். அங்கேருந்து கிளம்பும்போது நான் ரொம்ப ஹாப்பியாக கிளம்பி இருந்தேன். என்னை நம்பி ஆர்டர் கொடுத்த அந்த அக்காவுக்கும் அண்ணாக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.